இப்ப எத்தனை ஆசனம் பார்த்திருக்கிறோம்? 10 முடிச்சிட்டோமா? அடுத்த ஆசனம் என்னது? மத்யாசனத்துக்கு அப்புறம் என்னது? இப்ப நம்ம பார்க்க போறது ஜானு சீர்ஷாசனம். அதாவது மச்சாசனத்துக்கு அடுத்த ஆசனம். சார் சீக்கிரமா அவங்க முக்கியமான ஆசனம். ஏன் நடந்து எழுந்து போறாங்க? எழுதலாம் போகக்கூடாது. நீங்க போறவங்களை வந்து உள்ள உட்கார ஏன் எழுந்து போறாங்க? 3 மணி நேரம் உள்ள உட்காரணும். டயர்டாயிட்டு வந்து உட்கார சொல்லணும். எதுக்கு அது மாதிரி போறாங்க? அப்புறம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சரி பண்றதுலாம்? உள்ள வந்தீங்கன்னா 3 hours அந்த லிஸ்ட கவனிக்கிற அளவுக்கு உட்காரணும். அடிக்கடி வெளியில எழுந்து போயிட்டு வந்தா என்ன புரியும்? நான் என்ன சொல்றேன் என்ன எப்படி புரியும்? அது எப்படின்னா கடனுக்கு வந்து உட்காரணும், ஃபீஸ் கட்டணும், வந்து உட்காரது வந்து உட்காந்துட்டு அந்த ஃபீஸை கரைக்கிறது. சும்மா அவரோட நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம் அதை எப்படியா கரைச்சிட்டு போயிடணும். நமக்கு தெரிய கத்துக்கிறோம். ஆனா ஃபீஸ் என்ன பண்ணிடணும்? அந்த குத்தத்துக்கு நம்ம கரைச்சிட்டு போயிடணும். அப்படிதான் ஆகும். உட்கார்ந்து கவனித்தால எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். சீக்கிரம் வர சொல்லுங்க. 3 hours 8 மணிக்கு உள்ள 11 இல்லை பிரேக் உடம்பு போனது இல்லை. மச்சாசனத்துக்கு அடுத்த ஆசனம் ஜானு சீர்ஷாசனம். 2 ஆசனம் பார்க்கலாம். ஒண்ணு ஜானு சீர்ஷாசனம், இன்னொன்னு பட்ட கோணாசனம். 2 தான் பார்க்க போறோம். 12 ஆசனம் வந்துட்டோம். உள்ள 2 ஆசனம் தான் இருக்கு. முடிக்க போறோம். ஆசனத்தை முடிக்க போறோம். இப்ப ஜானு சீர்ஷாசனம் சொல்றோம். இந்த ஜானு சீர்ஷாசனம்னா என்ன? ஜானு அப்படின்னா முழங்கால். நம்ம பழமொழி சொல்றோம் இல்லையா, ஜான் போனா என்ன மழம் போன அப்படின்னா ஜான்னா என்ன? கால். ஜான்னா முழங்கால், சீர்னா தலை. ஜானுனா முழங்கால. ஜான்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஜான் கிடையாது. ஜான்னா முழங்கால், சீர்னா தலை. அப்போ இந்த தலைய இந்த நெத்திய கொண்டு வந்து முழங்கால வைக்கணும். இந்த நெத்திய கொண்டு வந்து முழங்கால வைக்கணும். அதுதான் வந்து ஜானு சீர்ஷாசனம் பேரு. இந்த ஆசனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வரம். ரெண்டுமே, இந்த 2 ஆசனமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வரம். ஏன் சொல்ல வரம்னு சொல்ல வரேன்னா, இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு வரம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இந்த ஆசனம் செய்யறவங்களுக்கு கிடைத்தே தீரும். அதை மாற்றுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆசனம். இந்த வாலிப பசங்க, வயசு பசங்க தவறான பழக்கத்தில் ஈடுபட்டு சக்தியை இழந்தவர்கள், சிங்கம்லாம் அசிங்கமா இருக்கும். இந்த சக்தி வெளியேறி சிங்களமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த வாலிப வழியில் சக்தியை வீணடித்தவர்கள், சக்தி வெளியேறி உடல் பலகீனமானவர்கள், அவர்களுக்கு இந்த ஆசனம் ஒரு வரம். உடம்பு தேர ஆரம்பிக்கும். பலவீனமான அந்த உடம்பு மீண்டும் கட்டமைக்கப்படும். பல ஆண்டுகளா சுய இன்பத்தில் ஈடுபட்டு சக்தியை வீணடித்து மெலிந்த தேகமுடையவர்கள், மெலிஞ்சு போனோம், பத்தலமா இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் செய்யறாங்கன்னா மீண்டும் அந்த சக்தி ஊற்றெடுக்கும். மீண்டும் அந்த சக்தி உடம்புல புதுப்பிக்கப்படும், கட்டமைக்கப்படும். 1 வருஷம் செய்யும். 1 வருஷம் கண்டினியூ 1 வருஷம். அந்த செக்ஸ் கிளாண்ட், கிட்னி, அந்த ஹைட்ரஸல் சொல்றோம் பார்த்தீங்களா, ஆணுறுப்பு பேர் பீனிஸ். அந்த பீனிஸ்க்குள்ள ப்ரோஸ்டேட் கிளாண்ட். நிறைய பேர் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கன்னா கடைக்கு வராங்க. நிறைய பேர் அந்த மெடிக்கலுக்கு ஆணு உறுப்புக்குள்ள ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீங்கி போய் யூரின் வர மாட்டேங்குது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வராங்க. இந்த 2-3 அந்த 2 வாரத்துல ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா சம்மர் சீசன்ல யூரினே வரல, உள்ள அரைச்சிக்குது. அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீங்கி போயிடும், யூரின் வராது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு உள்ள. ஆணுறுப்பு சொல்லி பீனிஸ்னா ஆணுறுப்பு. அதுக்கு கீழே 2 விதை, ஹைட்ரஸல் அப்படின்னு பேரு. இந்த விரைவாதம் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு விதை வந்து அடிபட்டு, இல்ல ஒரு விதை வந்து நீங்கி போயிருக்கும், ஒரு விதை சின்னதா இருக்கும், ஒரு விதை நீங்கி போயிருக்கும், இல்ல 2 விதைகளுமே வந்து நீங்கி போயிருக்கும்.
அந்த மாதிரி ஹைட்ரஜல் வீங்கி போனவங்க, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் பண்ணாங்கன்னா எப்படிதான் நார்மல் நீங்க வந்து தெரியாது, நார்மல் ஆயிடும். எப்படிதான் இந்த மாயகர வேலை பண்ணு தெரியல. ஆசனம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஆராயணும். ஒரு பக்கம் வேலை பெருசா இருக்கு, ஒரு பக்கம் வேலை சின்னதா இருக்கு. இந்த ஆசனத்தை ஒழுங்கா செஞ்சுட்டா அந்த வீங்கி போன வேலை நார்மல் ஆயிடும். ஏந்த சக்தியை மீட்டெடுக்கும். வெரிகோஸ் வெயின் சரியாகும். சொன்ன வெரிகோஸ் வெயின் என்னன்னு சொல்லிருக்கலாம் சொல்லுங்க. இல்ல, வெரிகோஸ் வெயின்னா முட்டிக்கு கீழே அந்த அந்த கால்ல நரம்பு கொடி கொடியா ஓடும். இது வெரிகோஸ் வெயின் பேர் இருக்கு. பட் வெரிகோஸ் வெயின் எதனால வருது, என்ன காரணம்? ரொம்ப நேரம் நிக்கிறதுனால வருதான். அந்த மாதிரிலாம் அபாண்டமா சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ரீசன் தான். நின்றுட்டே இருந்தா வெரிகோஸ் வெயின் வருது சொல்ல ஒரு ரீசன். ஆமா, ஒரு காரணமா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். பட் வெரிகோஸ் வெயின் காரணம் என்ன சொல்லுங்க? உண்மையான காரணம் சொல்லணும். பட்டன்னு சொல்லணும். வெரிகோஸ் வெயினுக்கு உண்மையான காரணம், மேஜரான காரணம், பட்டவர்த்தனமான ஒரு உண்மை. கம்முன்னு இதை பார்த்தா எல்லாருமே அந்த எல்லாருக்கும் வெரிகோஸ் வெயின் இருக்காங்க. நீ கம்முன்னு இதை பார்த்தா நம்மளுக்கு வெரிகோஸ் வெயின் நம்ம சொல்லணும். கம்முனுங்களா? வெரிகோஸ் சொல்லி கொடுத்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. நின்னுட்டே இருந்தா வெரிகோஸ் வெயின் வருமா? எடுத்துக்கலாம், உண்மைதான். நான் அதுவே உண்மை கிடையாது. 5% மேக்சிமம் 10% உண்மை. ஆனா 90% காரணம், 90% காரணம் என்னது? தாம்பத்தியம் தான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. தாம்பத்தியம், இல்லற ஒழுக்கமின்மை. வெரிகோஸ் வெயின் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா தாறு மாறா இல்லறத்துல தான் அப்பட்டமான உண்மை, அப்பட்டமான உண்மை. அந்த ஸ்பைனல் கார்ட்ல அந்த நடு முதுகுல அடி முதுகுல இருந்து அந்த வெயின் பிரிஞ்சு வரும். இந்த காக்சி, பட்டக்ஸ், காக்சி, சாக்ரம், அப்புறம் அடி முதுகுல காக்சி அப்படியே வந்துட்டு கணுக்கால் வரைக்கும், அந்த கால் பாதம் வரைக்கும் போகும் நரம்பு. அது பேர் தான் வெரிகோஸ் வெயின் பேரு. செக்ஸ் கிளாண்டோட இன்னும் சரியா சொல்லா ஜனன உறுப்போட தொடர்பு உடைய ஒரு நரம்பு. வெயின் என்னது? நரம்பு. அந்த வெயினுக்கு பேரு வெரிகோஸ் வெயின் பேரு. அந்த நரம்புக்கு வெரிகோஸ். செக்ஸ் கிளாண்ட், ஆண் உறுப்போடையும் பெண் உறுப்போடையும் தொடர்பு கொண்ட ஒரு நரம்பு வெரிகோஸ் வெயின். அப்போ இன்டர்கோர்ஸ், செக்ஸுவல் கான்டாக்ட் தாறுமாறா கண்ணா பின்னா நடக்குதுன்னா அந்த செக்ஸ் கிளாண்ட்ல என்ன ஆகும்? எவ்வளவு உஷ்ணம் அடையுது பாருங்க. மூச்சு காத்து எவ்வளவு உஷ்ணம் அடையுது. அந்த ஜனன உறுப்பு, அந்த செக்ஸ், அந்த இடுப்பு, தொட, கை, அந்த இடுப்பு பகுதி, செக்ஸ் கிளாண்ட் சம்பந்தமான இடம்லாம் வந்து எவ்வளவு உஷ்ணம் அடைப்பாரு. ஆக்சுவலா அந்த இடுப்பானெல்லாம் ஃபுல்லா செம்மையா ஹீட் ஆயிடும், பயங்கர ஹீட் ஆயிடும். அந்த ஹீட்டுக்கு தான் என்ன ஆகுது? அந்த நரம்பு துருத்திக்கின்னு குடஞ்சிக்கின்னு மேல சுத்திக்கிட்டு வருது. அதுக்கு தான் வெரிகோஸ் வெயின் பேரு. புரியுதா? இதுதான் உண்மை. இந்த உண்மையை வந்து மறைக்கூடாது. அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த ஆசனம் செய்யும் போது வெரிகோஸ் வெயின் சரியாகும். ஆகலாம் கேட்கும், சரியாகும். ஏன்னா சரியா இருக்கிறாங்க, அந்த மாதிரி சரியானவங்க இருக்கிறாங்க. வெரிகோஸ் வெயின் சரியாகும், சையாட்டிகா சரியாகும். அந்த ஹைட்ரஜல் வீக்கம் அது வந்து ஆபரேஷன் தேவை. ஹைட்ரஜல் வீங்கி போச்சுன்னா போய் ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, அது தேவையே இல்லை. இந்த ஆசனம் பண்ணல அந்த விதை, வீங்கி போன விதை வந்து நார்மல் ஆயிடும். யானைக்கால் வியாதி வராமல் தடுக்கும். யானைக்கால் வியாதி வராது. மிக முக்கியமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரம்மச்சரிய கட்டுப்பாடை கொடுக்கும் தான் இந்த ஆசனத்தோட பலன். 14 ஆசனத்துல ஒரே ஒரு ஆசனம் மட்டும் சேர்க்கட்டமா பிரம்மச்சரிய கட்டுப்பாடுங்கிற மாதிரி சொன்னேன், ஞாபகம் தான்? ஒன்னே ஒண்ணு, இல்லைன்னா அடுத்த ஒண்ணு தூக்கிறேன் இருக்கட்டுமா? நம்ம மனக்கட்டுப்பாடை கொடுக்கும், மனக்கட்டுப்பாட பிரம்மச்சரிய கட்டுப்பாடு கொடுக்கும். தேவை இல்லறத்துல கூட ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கும். அந்த மாதிரி ஒரு மனக்கட்டுப்பாட, பிரம்மச்சரிய கட்டுப்பாட கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் இது ஒண்ணு. அதே மாதிரி பெண்களுக்கு பட்டகோணாசனம், ரெண்டாவது. ஜென்ஸுக்கு ஜானசீர்ஷாசனம்,
பக்த மனசு பெண்களுக்கு 2 தான் சேர்த்துருக்கிறேன். நீங்க 2மே செஞ்சா 2 ஆசனம் வந்துடும். நீங்க 2மே செஞ்சா உங்களுக்கு 2 ஆசனம், உங்களுக்கு ஒரு ஆசனம், அவங்களுக்கு ஒரு ஆசனம். 2 ஆசனம் செய்யா 2 பேருமே 2 ஆசனம் கணக்கும். சரியா? இது கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். எது? இந்த ஜானுசீர்ஷாசனங்கிறது வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும். 100%. எப்படி மாஸ்டர் குழந்தை பாக்கியம் கிட்டும்? இந்த ஆசனம் தான் நீங்க செஞ்சீங்க. நீங்க எல்லாரும் செஞ்ச ஆளுதான். உங்க தாத்தா பாட்டி செஞ்சிருப்பாங்க, நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. இதை செய்யாம உங்க லைஃப்ல நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்பதான் வந்து எல்லாம் மாறி போச்சு, டெக்னாலஜி எல்லாம் வாழ்ந்துச்சு. எல்லாமே மின்சாரம், அதாவது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் ஆயிடுச்சு. சுவிட்ச் போட்டா எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கு. இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மேனுவல் தான். என்ன பண்ணீங்க? இப்பதான் இப்படி கிடையாது, ரிவர்ஸ்ல பண்ணீங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன பண்ணீங்க? மாவு அரைச்சிங்களா? அம்மிக்கல்லி வச்சு என்ன பண்ணீங்க? மசாலா அரைச்சிங்களா? பாட்டு தான் பாருங்க. மசாலா அரைக்கிற மெயினா மசாலா அரைச்சிருப்பீங்க அம்மியில. அதுக்கப்புறம் இது என்ன? நெல்லா? இது பண்ணுவீங்க. அது ஆட்டுக்கல்லா? ஏந்திரமா? இப்படி சுத்துவீங்களா? கிளாக்ல சுத்துவீங்களா இல்ல ரிவர்ஸ் சுத்துவீங்க? இப்பதானே சுத்துவீங்க. இதுதான் வாட்டம். நான் இப்படி சுத்தான் ஆன்டி கிளாக் சுத்தான் நான் பாத்துக்கிறேன். எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க. அதை அரைக்கும் போது என்ன எப்படி உட்காந்தா இருக்குங்க? ஒரு காலை மடக்கி வச்சுக்கிட்டு ஒரு காலை நீட்டிக்கிட்டு உட்காந்து ஆரம்பிங்க. இந்த ஆசனத்துக்கு பேர் தான் ஜானுசீர்ஷாசனம் பேரு. புரியுதா? இந்த ஆசனத்துக்கு பேர் தான் ஜானுசீர்ஷாசனம் பேரு. இந்த ஆசனம் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா பிறந்தே பிறக்கணும். உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல உட்கார்ந்தாதான் அவருக்கு ஜீவனமே நடக்கும். யாரும் சொல்லி பார்க்கலாம், ஒரு குழப்பே நடக்கும், இல்லைன்னா குழப்பம் நடக்காது. அந்த மாதிரிலாம் உட்காருவாரு. அந்த மாதிரி உட்காந்துலாம் அவருக்கு குழப்பம் நடக்கும், இல்லைன்னா குழப்பம் நடக்காது. யாரும் சொல்லி பார்க்கலாம். ரோட்ல உட்காந்து கிடப்பாரு, ரோட்ல உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு 100-200 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ, அது மேல கிடைக்காது. ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் கிளம்பிடுவாரு. காலைல ஒரு 10 மணிக்கு வந்து உட்காருவாரு, ஒரு 5 மணியா கிளம்பிடுவாரு. கரெக்டா சொல்லி பார்க்கலாம் யாரு? வெரி குட், கை தட்டுங்க அவருக்கு. செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் செருப்பு தைக்கும் போது காலை மடிக்கு ஒரு கால் வச்சுன்னா அந்த காலில் நூலை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாரு? ஒரு காலில் பிடிச்சிக்கிட்டு செருப்ப தச்சுனே இருப்பாரு. இப்ப அவர் இருக்காரு, அவரு எங்கேயோ இடத்துல. இப்ப அவங்க வந்து கடை வைக்க ஆரம்பிச்சு, செருப்பு கடையை போய்க்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ரோட் வாரத்துல உட்காந்து 5க்கு 10க்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். அது மேல கிடைக்காது. ஆனா அவர் பசங்க எத்தனை பசங்க கேட்டு பாருங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்க எத்தனை பசங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து 4-5 தான். 3-4-5. நாங்க ரோடு வாரத்துல உட்காந்து 100-200 கஷ்டப்படுறீங்க. எத்தனை பசங்க என்ன சார் பண்றது? 3 பசங்க 4 பசங்க 5 பசங்க இருக்கும். ஒவ்வொன்னு படிச்சுட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கணும். என்ன காரணம்னா இந்த ஆசனம் தான். எப்படி வந்து வஜ்ராசனம் வந்து அந்த சகோதரர்களுக்கு, எந்த சகோதரர்களுக்கு? முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்து 1க்கு மேல 2, புரியுதா சொல்றது? 1க்கு மேல 2 இல்ல 2க்கு மேல 3, ஒவ்வொருத்தரும் 4 டிக்கெட் 5 டிக்கெட். அவங்க சகோதரர்கள் தான். அவங்களுக்கு அப்படி ஒரு பலத்தை கொடுக்குது. இந்த ஆசனம் பாருங்க, இந்த ஆசனம் போடுறவங்களுக்கு கண்டிப்பா ஸ்போன் பயங்கரமா உற்பத்தி ஆகும். விந்தணுக்கள் உற்பத்தி, மிதமிஞ்சிய உற்பத்தி, நல்ல துடிப்பான உயிரணுக்கள், நீந்தின்னு போகும், நல்ல வேகம் அடிக்கும் துடிப்பான உயிரணுக்கள். பாழும் கிணறா போச்சு, தண்ணி அரிச்சு கிணறுல ஒண்ணுமே இல்லை, பால் கிணறா போச்சு, பரவாயில்லை. கிணத்துல தண்ணியே இல்லை, எப்படி அரைக்கிறது?
கம்முன்னு இந்த ஆசனம் செஞ்சுனே வந்துட்டாரு, கிணறு ரொம்பிடும். புரியுதா? கிணறு ரொம்பிடும். 1 வருஷம் சிவனேன்னு என்ன பண்ணோம்? இந்த செல்போன்ல பாக்குறது, யூடியூப் பாக்குறது, பேஸ்புக் பாக்குறது, ட்விட்டர் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறது, அப்படியே அதுலயே கிடக்குறது, இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ராங்கிறதுலாம் ஓரம் வச்சுட்டு சிவனேன்னு கம்முன்னு 1 வருஷம் யோகா பண்ணி வந்து இந்த ஆசனம் பண்ணி பாருன்னா மனக்கட்டு போட இருந்துக்குன்னு நல்ல சத்துல ஒண்ணெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கடிவாளம் போட்டுக்கின்னு எங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது. கம்முன்னு கடிவாளம் போட்டுக்கின்னு சிவனேன்னு அந்த கடிவாளமா இருக்கணும்னா, ஒரிஜினல் கடிவாளமா இருந்தா ஆன்மீக விஷயங்கள் ஈடுபடுறது. அதான் கடிவாளம் என்ன இல்லை, கை இப்படி வச்சுட்டு போறது கிடையாது, இப்படியே வச்சுட்டு போறது கிடையாது, அது பேர் இல்லது. கடிவாளங்கிறது ஆன்மீகம். இந்த மாதிரி தப்பான விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு உடம்பு கெடுத்துக்கணும் வந்து அந்த பிரம்மச்சரிய கட்டுப்பாடு வேணும்னா ஒழுக்கத்துக்கு வரணும். அப்ப ஒழுக்கத்துக்கு வரணும்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபடும். ஆன்மீக சிந்தனையோட இருந்துக்குன்னு கோயிலுக்கு போயின்னு பக்தி பாடலாம் கேட்டுக்கின்னு, பக்தி படங்கள் பார்க்க கூடாது, பக்தி பாடங்களை கேட்டுக்கின்னு யோகாசனம் பண்ணிக்கின்னு இந்த ஆசனம் பண்ணிக்கிட்டு நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட்டு வந்தாருன்னா 1 வருஷம் திரும்ப சிங்கமா அசிங்கமா இருந்து சிங்கமாயிடும். அந்த மாதிரி ஆசனம் உடல் தேரும், விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும், உயிரணுக்கள் நல்லா துடிப்பா நீந்தி போகும், யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகும், விதை நீக்கம் சரியாயிடும், வெரிகோசின் சரியாகும், சையாட்டிகா சரியாகும், யானைக்கால் நதி வராம இருக்கும். பெண்களுக்கும் அதேதான். அதே மாதிரி அந்த அந்த நைட்லயே சில என்ன பண்ணுவாங்க, பெட்லயே வந்து யூரின் போயிடும். இந்த பசங்க தான் பண்ணும் அந்த மாதிரி. இல்ல லேடிஸ் எல்லாம் வந்து யூரின் அடக்க முடியாது, சில லேடிஸ் எல்லாம் வந்து யூரின் அடக்க முடியாது. அவங்களோட அந்த உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால யூரின் அடக்க முடியாம போகும். அந்த மாதிரி இருக்கிற கூட இந்த ஆசனம் பண்ணானா கட்டுப்படும். இறங்கி போன கர்ப்பப்பையை அடி இறங்கி போய் சொல்லுவாங்க இல்லையா, இறங்கி போயிருக்கிற கர்ப்பைய சரியான நிலையில் நிறுத்தும். இவ்வளவு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம். புரியுதா? இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கணும். இத வந்து என்ன பண்ணலாம்னா யார் செய்யக்கூடாதுன்னா, இந்த பேக் பெயின் ஓவரா இருக்கும் செய்ய வேண்டாம். முன்னாடி குனிணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பேக் பெயின் தான் முன்னாடி குனிய கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். புரியுதா? நீ அந்த பேக் பெயின் முன்னாடி குனிஞ்சு காலை பிடிச்சி குனிஞ்சுங்க, இன்னும் பெயின் அதிகமாயிடும். அதெல்லாம் முன்னாடி குனியவே இல்லை. பேக் பெயின்னா எக்காரணம் முன்னாடி மட்டும் குடிச்சுக்காது. பின்பக்கமா பெண் பண்ற மாதிரிலாம் பண்ணது வழிய முன்பக்கம் குடிஞ்சிருக்காரு. சரியா? அடி முதுகு வலி, கழுத்து வலி, அல்சர், ஹெர்னியா இவங்க செய்ய வேண்டாம். அடி முதுகு வலி, கழுத்து வலி, அல்சர், ஹெர்னியா இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்யக்கூடாது. பிபி இருக்கிறவங்க பக்குவமா செய்யலாம், பக்குவமா ட்ரை பண்ணும். சரியா? 30 எண்ணிக்கை செய்யணும். இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆசனம் சர்வாசனம், நவாசனம், பஞ்சாசனம். இது 100 into 2. அதுக்கு முன்னாடி கொடுத்தது 30 into 2. அதுக்கும் முன்னாடி கொடுத்தது 20 into 2. இப்ப செய்ய போறது 30 into 2. இந்த ஆசனம் மட்டும் 30 into 2. அடுத்த ஆசனம் 100 into 2. எது? பட்ட கோணாசனத்துக்கு 100 into 2. இப்ப சொல்றேன், அதெல்லாம் சொல்ல போறேன். இந்த ஆசனம் 30 into 2. எப்படி செய்யறது? அந்த சாட்டு இதெல்லாம் கீழே உள்ள எப்படி இருந்துச்சு. உட்கார்ந்து நிலையில செய்யக்கூடிய ஆசனம் நான் போர்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மல்லாந்து படுத்து, கும்பல் படுத்து, உட்கார்ந்து நின்று உடம்பு தூக்கி ஒரு ஆசனத்துக்கு மாற்ற ஆசனம். ஸ்டாண்டிங் ஆசனம் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸ்டாண்டிங் ஆசனத்துக்கு மேல நம்ம 4 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். அது கிடையாது, ஸ்டாண்டிங் ஆசனம் கிடையாது. இது வந்து உட்கார்ந்த நிலையில செய்யக்கூடிய ஆசனம். சரியா? இந்த மாதிரி நல்லா காலை நீட்டி உட்காரணும். கைகள் 2 இடுப்பு பக்கத்துல இருக்கு. இடுப்பு பக்கத்துல வச்சுட்டு எல்லாம் 5 வேலை ஒன்னா சேர்த்து வச்சு கை எல்போ முட்டி மடங்காம நல்லா நிமிர்ந்து நல்ல முதுகு நேரா வச்சு நிமிர்ந்து உட்காரணும். இதுல ஏதாவது தப்பு பண்ணீங்க பார்த்துக்கோங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி, நான் நுணுக்கமா சொல்லித்தரேன். ஜானு சீர்சாசனம் இது பிரம்மச்சரிய கட்டுப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். மேலும் இது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த ஆசனம் ஒரு வரம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும்.
சுய இன்பத்தால் சக்தி வெளியேறி உடல் மெலிந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஆசனம். 1 வருடங்கள் ஒரு கட்டுப்பாடோட இருந்ததுன்னு நல்லா சத்துள்ள உணவை சாப்பிட்டுட்டு இந்த ஆசனம் செஞ்சுட்டு வந்தாருன்னா கண்டிப்பா மெலிந்த தேகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும், இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம். இன்னொன்னு பிரம்மச்சரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு கொடுக்கும். மனக்கட்டுப்பாடு கொடுக்கும்போது பிரம்மச்சரிய கட்டுப்பாடு எடுத்துக்கூடாது. பிரம்மச்சரியம் என்ன தெரியுமா? பிரம்மச்சரியம் என்ன சொல்லுங்க? பிரம்மச்சரியம் அப்படின்னு தெரியலையா? பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க. பிரம்மச்சாரி என்னது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாதவரா, குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியேறியவர், அவர்தான் பிரம்மச்சாரியா? தப்பா புரிஞ்சுக்கிறீங்களா? பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாதவருக்கு கிடையாது. பிரம்மச்சாரினா குடும்பத்தை விட்டு வெளியேறது அப்படி கிடையாது. பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரினா ஒருவனுக்கு ஒருத்தின் அர்த்தம். அதுக்குதான் பிரம்மச்சரியம். திருமணமானவன் மனைவியை தவிர மாற்றான் மனைவியை நோக்கக்கூடாது. அதுக்குதான் பிரம்மச்சரியம். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கோட்பாடுனா பிரம்மச்சரிய கோட்பாடு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவன்னா பிரம்மச்சாரினா ஒரு முறை கூட பிந்துவை வெளியேற்றாதவன் தான் பிரம்மச்சாரி பேரு. பீஷ்மாச்சாரியருக்கு என்ன பேரு? பீஷ்மர் ஏன் பேரு இருந்தது? பீஷ்மர்னு பேரு. பீஷ்மர் அவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? பிதாமகர் பீஷ்மர், ரைட், ஓகே. அவருக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அதாவது பிரம்மச்சாரினா பாருங்க, பிரம்மச்சாரினா ஒரு பெண்ணை தொடாதவன் கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு முறை கூட தாது வெளியாதவன் பிரம்மச்சாரி சொல்லலாம். சுத்த பிரம்மச்சாரினா கட்ட பிரம்மச்சாரினா தெரியுமா? சுத்த பிரம்மச்சாரினா மனதளவிலும் ஒரு பொண்ணை தொடாதவன். என்னது? மனதளவிலும் ஒரு பெண்ணை தொடாதவன். அது மாதிரி இது கொஞ்சம் அந்த பிரம்மச்சரிய கட்டுப்பாட கொடுக்கும் இந்த ஆசனம். அது ஒழுக்கம் இருக்கணும். ஒரு இல்லறத்துல ஒரு தர்மம், இல்லற ஒழுக்கம் அப்படின்னு இருக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறதா ஒரு இல்லற ஒழுக்கம். அதுதான் 4-2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 சொல்லி வச்சாங்க. நல்லா தெரியுமா? 4-2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 சொல்லி வச்ச கோட்பாடெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. 4-2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. 4-2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அது எப்படின்னு தெரியுமா? சார் 4-2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 தெரியுது. ஆனா அது எப்படின்னு தெரியுமான்னு கேக்குறேன். நான் சொல்றது கேட்கறது புரியுதா இல்லையா? பேதி மாத்திரை சாப்பிடணும் தெரியும். ஆனா அது எப்படி சாப்பிடணும் நான் சொல்லி கொடுத்தல 1-1.5 மணி நேரம். அந்த மாதிரி பேதி மாத்திரை சாப்பிடணும் தெரியும். ஆனா அது எப்படி சாப்பிடணுன்றத எவ்வளவு விளக்கமா தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி 4-2, வாரம் 2, 4-2 என்னது? பாத்ரூம் போனோம், ஒரு நாளைக்கு 2 முறை பாத்ரூம் மலம் கழியணும், சரி ரைட்டு. 4-2, வாரம் 2 தேய்ச்சி குளிக்கணும், ஒரு ஆத்து 2 முறை தேய்ச்சி குளிக்கணும், சரி ரைட்டு. மாதம் 2 தாம்பத்தியம், ஒரு மாசம் 2 முறை தாம்பத்தியம், வருடம் 2 சரி. ஆனா இது சொல்ல தெரியுது. 4-2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 என்னன்னு சொல்ல தெரியுது. ஆனா அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். தெரியுதா? தெரியுமா? பேதி மாத்திரை எப்படி சாப்பிடணும்னு நான் 1.5 மணி நேரமா உங்களுக்கு பாடுறது தெரியுது உங்களுக்கு. ஆனா பொதுவா என்ன சொல்லி பேதி மாத்திரை சாப்பிடும் 6 மாசம் ஒரு பேதி மாசம் இவ்வளவு தெரியுது. அது எப்படி சாப்பிடணும்? அது மாதிரி மாதம் 2னா ஒரு மாசம் 2 முறை இல்லைன்றது தெரியுது. ஆனா அது எப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் நிறைய சொல்லி தருவோம், சும்மா கிடையாது. அதனாலதான் மனைவியோட உட்காருங்கன்றது. அதனாலதான் மனைவியோட உட்காருங்கன்றது. சிங்களா எல்லாம் அசிங்கமா போய் பாருங்க. சிங்களா அசிங்கமா போகுது. இதுல கணவன் மணியா வந்தவங்க எல்லாம் பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள் உங்களை விட பெரும் பேரு பெற்ற இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. சிங்களா வந்தவங்கலாம் அழுவு போறீங்க. அதெல்லாம் போகும்போது ஐயோ இந்த நேரத்துக்கு என் ஒய்ஃப் இல்லையே, போச்சேன்னு போறீங்க. சரி இருக்கட்டும். பிரம்மச்சரிய கட்டுப்பாடு கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆண்மை மிடுக்கேறும். ஸ்கின் எல்லாம் பல ஆயிட்டு வரும். இந்த ஆசைனா உடம்புல தாது அதிகமாக ஸ்கின் அப்படியே பலன்னு வரும். கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு லேமினேட் போட்ட மாதிரி வரும் ஸ்கின்.
அதுதான் தேஜஸ் பேர் இருக்கு. தேஜஸ் ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமே கழுவுனாலும் இன்னமும் இருக்கு நம்ம மூஞ்சில பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. முகத்தை கழுவுனாலும் முகத்தை பார்த்துட்டே இருக்கும் போல தோணுது. ஏதோ ஈர்க்குதுடா, ஏதோ ஈர்க்குதுடா. ஒண்ணு பட்டத்தரமா தலையே வர மாட்டேங்கிற, மூஞ்சும் கழுவ மாட்டேங்கிற, ஆனா இருக்குது. ஏன் இருக்குது? ஏதோ இருக்குது. அது ஏதோன்னு என்னது? ஏதோ உன்னிடம் இருக்குது. அது எது? அது பேர்தான் குண்டலினி, அதான் தேஜஸ், அதான் ஓஜஸ். சரி, ரைட். அந்த மாதிரி கொண்டு வந்திருந்த ஆசனம். அதெல்லாம் அந்த ஆண்களுக்கு ஒரு வரம், பெண்களுக்கும் இந்த அந்த சிறுநீரை அடக்க முடியலன்றது, பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையோட விஷயம், அடி இறங்கி போயிருக்கிறது, அதுக்கப்புறம் கருமுட்டை வரலன்றது. ஒரு ஓவல் இருந்து கருமுட்டை வருது, இன்னொரு ஓவல் சரியாக வேலை செய்ய சொல்றது, 2 ஓவல் இருக்கு சரியா. கருமுட்டை வரலன்னு சொல்றது, கருமுட்டை வீரியமா இல்லைன்னு சொல்றது, அந்த இர்ரெகுலர் பீரியட் சொல்றது, ஒயிட் சார்ட் வரலன்னு சொல்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணணும், இந்த ஆசனம் கண்ட்ரோல் பண்ணும். அந்த பண்ணி ஒழுங்கு பண்ணுறது, சிறுநீர் அடக்க முடியல சொல்றது, இதெல்லாத்தையும் சரி பண்ணணும். அதாவது ஒரு பெண்ணை தகுதிக்கு மேல தகுதி, அதான் சொல்றேன். பெண்ணு தகுதிக்கு மேல தகுதி, ஆண் தகுதிக்கு மேல தகுதி. அப்ப எவ்வளவு கட்டமைக்கு இது பாருங்க. இந்த மாதிரி ஒரு டானா போஸ்ல உட்காரணும். என்ன போஸ்? ஒரு டானா போஸ்ல உட்காரணும். இடுப்புக்கு பக்கத்துல கைய வச்சுட்டு நல்ல கையை நிமித்தி உட்காரும். இதுல தப்பா போச்சுன்னா தப்பாயிடும். பாருங்க, தப்பா போச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும். ஒரு பக்கம் வேற பெருசா இருக்கிறது, இன்னொரு பக்கமும் நீங்கிடும். தப்பா செஞ்சீங்கன்னா கரெக்டா ரொம்ப நுணுக்கமா செய்யணும். பாருங்க, 2 காலுக்கும் 2 முறை செய்யணும். 2 கால் 2 முறை செய்யணும். தப்பா எல்லாம் பண்ணு. 1 ஃபர்ஸ்ட் வலது கால் 1 நல்லா முட்டி பார்க்க மணிக்கு 1 பாருங்க. நீட்டிட்டு இருக்கிற கால் மேல ஒரு கவனம். காலை வலது கால மடக்கி வைக்கிறாரு, இடது கால் கரெக்டா நீட்டிட்டு இருக்குது. அந்த காலை சாய்க்கிறதோ படுக்க போட்டு வைக்கிறதோ பண்ணக்கூடாது. இப்படி வச்சா அப்படி வச்சதுதான் ஸ்ட்ரைட்டா கால். இப்படி இருக்க வேண்டிய கால் இப்படி பிரசங்கிச்சுன்னா அங்க பிரசங்கிடும். எங்க பிரசங்கிடும்? அங்க பிரசங்கிடும். கவனிங்க, குரு கவனிங்க. இப்ப வேண்டாம். 1 முட்டிக்கு பக்கத்துல வைக்கிறீங்க. முட்டி நேரம் ஆகணும், முட்டி சாயக்கூடாது. காலம் நீட்டிட்டு காலம் சாயக்கூடாது, நேரம் ஆகணும். 2 அப்படியே அந்த ஹீல்ஸ் சொல்றோம் இல்லையா, குதிக்கால் சொல்றோம் இல்லையா, அந்த குதிக்காலுங்கிறது ஆனஸ் கிட்ட வரணும். பேண்டோட இது விடு, பேண்டோட இது விடு. நல்லா இது மாதிரிலாம் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி பிராக்டிஸ் பார்த்துக்கோங்க. அந்த ஜனன உறுப்புகிட்ட அந்த இந்த ஹீல்ஸ் சொல்றோம் இல்லையா, இது கால் பாதங்கள், இதான் ஹீல்ஸ். இதை கொண்டு நேரா அந்த ஆனஸ் கிட்ட வைக்கணும். கரெக்டா ஜனன உறுப்பு கிட்ட வைக்கணும். கால் முட்டி சாயக்கூடாது, அதை நீட்டிட்டு காலும் சாயக்கூடாது, நேரம் வச்சாச்சா. இப்ப அப்படியே என்ன பண்றீங்க, அந்த முட்டியை படுக்க போறீங்க பக்கவாட்டுல. அப்படி பக்கவாட்டுல படுக்க போடும் போது கவனிங்க, தான் கால் 2 கால் 1 2 நல்லா வச்சாச்சு. 2 3 படுக்க போட்டாச்சு. படுக்க போது இந்த கால் பாதம் இருக்குல்ல, இந்த படுக்க போட்ட காலோட பாதம் இருக்கு இல்லையா, அந்த கால் பாதம் நீட்டிட்டு இருக்க காலோட தொடையில பக்கவாட்டுல இருக்கணும். நீட்டிட்டு இருக்கிற காலோட தொடையில பக்கவாட்டுல இருக்கணும். தொடை கடியில சப்போர்ட் பண்ணக்கூடாது. தொடையில இப்படி அணைச்சா மாதிரி இருக்கணும். இப்ப இது பாருங்க எப்படி இருக்குது. 7 எப்படி இருக்கு? 7 மாதிரி இருக்கா? 7 மாதிரி இருக்கா? 7 மாதிரி இருக்கணும். 7.5 போடக்கூடாது. இதுக்கு பேர் 7.5. இதுதான் 7. சரியா? இது 7 மாதிரி செஞ்சீங்கன்னா ஞானம் பிறந்துடும். 7.5 மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கிறத விட இன்னொரு பக்கம் நீங்கிடும். 2 பக்கமும் நீங்க போயிடும். சரியா? அதனாலதான் அவ்வளவு அழுத்தம் திருத்தமான சொல்லுங்க. நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் எதை நீங்கி போயிருக்கு, சரி பண்ணுவாங்க, சரியாயிடுன்னு சொன்னாரு, இன்னொரு பக்கம் நீங்கி போச்சு, நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க தப்பு பண்ணி அர்த்தம். 1 2 3 7 போஸ்ல இருக்கும். 7 போஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் 2 கையும் தூக்கி நமஸ்காரம் போடும்.
கட்டாயம் இல்ல, கொஞ்சம் ஆஃப் பண்ணிடு. இந்த ஆசத்தை முடிச்சு ஆஃப் பண்ணிடு. ரெண்டு கையும் சேர்த்து நமஸ்காரம் போடும். அந்த நமஸ்காரம் போடும்போது இந்த ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, கையோட ஆர்ம்ஸ் ரெண்டும் காதை ஒட்டினாமா இருக்கணும். போடுறாரு, ரெண்டு கையும் அந்த ஆர்ம்ஸும் காதை ஒட்டி தூக்கி நல்லா நமஸ்காரம் போடணும். அப்படி போடணும். அப்படி போட்டதான் அங்க காலை பிடிக்க முடியும். அதுக்காக சொல்ல வரேன். நமஸ்காரம் அதாவது கையெடுத்து கும்பிடாம கையெடுத்து கடவுளை கும்பிடுறோம் இல்லையா, கோயிலுக்குள்ள போகும்போது கடவுளே எல்லாம் நீ தான் சொல்லிட்டு கை தூக்கி போடல, அந்த மாதிரி கையை தூக்கி கோபுரத்தை கும்பிடுற மாதிரி கையை தூக்கினாதான் காலை பிடிக்க முடியும். ரெடியா? அப்படியே அப்படியே அந்த போர்ஸோட அப்படியே வந்து கையை நீட்டி அந்த காலை பிடி, ரெண்டு காலை அந்த ஒரு காலை பிடி அப்படியே அப்பா அப்பா புடிச்சிட்டாரா? எப்படி போட்டு லாக் பண்ணிக்கிற தெரியுதா? ரெண்டு கையும் கால் திரும்பல பாருங்க. இங்க நுணுக்கம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி சையாட்டிகா வெயின் போயிட்டு இருக்கு. இடுப்புல இருந்து சையாட்டிகா வெயின் போயிட்டு இருக்கு. அந்த வெயின் வந்து நீங்க காலை பரட்டினீங்கன்னா சரியா வராது. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கவனிங்க, கால் ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு இத புடிச்சு நிமித்துங்க, இங்க இழுக்கும். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? காலை வச்சுட்டு இப்படி லைட்டா சாஞ்சோ பேக்டியோ இருந்தா தெரியாது, வேஸ்ட். கரெக்டா நீட்டி வைக்கணும். கரெக்டா நீட்டி வச்சுட்டு இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த கால் லூசா விட்டுருப்பீங்க, இந்த கால் பார்த்த ரெண்டு கையால பிடிச்சி இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா இங்க இருந்து இழுக்கும், இங்க இருந்து அப்படியே அந்த கால் பால் வரைக்கும் பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நரம்பு பிடிச்சி இழுக்கிறோம்னா அர்த்தம். சையாட்டிகா வெயின் அப்படி இழுக்கும் போதுதான் வெரிகோஸ் வெயின், சையாட்டிகா இதெல்லாம் சரியாகும். அந்த ஜனன உறுப்புக்கான விஷயம், அந்த விதை, அப்புறம் வந்து ரெண்டு விதை, அதுக்கப்புறம் பெண்ணுக்கான அந்த ஓவரிஸ், இதெல்லாம் சர்க்கியூட் கரெக்டா வேலை செய்யும். நீ ஏனாத்தானு செஞ்சீங்கன்னா அது வேஸ்ட், வேஸ்ட், எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதா? அதெல்லாம் கரெக்டா செய்யணும். 30 எண்ணிக்கை. அவர் பார் அந்த நெத்தியை கொண்டு வந்து என்ன பண்றாரு, முட்டியில வச்சிட்டாரா, எப்படி பத்துட்டாரு பாருங்க. நல்ல பிராக்டிஸ், நல்ல உடம்பு குறைஞ்சு போய் நல்ல பிராக்டிஸ் ஆயிடுச்சு. 30 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 down. அப்படியே மெதுவா நிமிர்ந்து நமஸ்காரம் போட்டுட்டு கைய பக்கவாட்டுல வச்சுட்டு அந்த முட்டிய நிமித்திட்டு அப்புறம் முட்டிக்கு பக்கத்துல நவுத்தி வச்சுட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணிடணும். இதுதான் ஒரிஜினல் ஜானு சீர்சாசனம். என்னது? ஜானு சீர்சாசனம். அடுத்த காலுக்கு பாம்பு செய்வாரு, பாத்துங்க. அதோட எடுத்துட்டு கட் பண்ணிடுப்பா போதும். அடுத்த காலம் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நல்லா பாருங்க, யாராவது தூங்க போறீங்க, தூங்கிட போறீங்க, இந்த பக்கம் செய்யும்போது உங்களுக்கு தெரியல, அந்த பக்கம் அந்த காலம் செய்ய போறாரு, இடது காலம் செய்ய போறாரு. அப்படி செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா கவனிங்க. நேரம் உட்காந்துட்டு இருக்காரு, கை இடுப்பத்துல வச்சுட்டாரு, நல்லா முதுகு கூன் போடாம கையை எல்போ மடக்காம நல்லா இருந்து உட்காந்துருக்காரு, டானா போஸ்ல உட்காந்துருக்காரு. 1 முட்டிக்கு பார்த்து இருக்கிறாரு. 1 கால் பெரட்ல நீட்டிட்டு கால கவனம் வைங்க, பெரட்ல முட்டியும் நேரம் நிக்குது. 2 ஹைட்ரசன் கிட்ட நல்லா விதை கிட்ட நல்லா அனுப்பிச்சு வைக்கிறாரு. இது 2 அப்படியே 2 இப்படி இழுத்து வைக்கலாம், நீங்க தப்பு கிடையாது. 3 அப்படியே படுக்க போடுறாரு. படுக்க போகும்போது பாருங்க அந்த 7 போஸ் தெரியுதான்னு பாருங்க, தெரியுதா 7 போஸ். அதுக்கப்புறம் 1 2 3 4 நமஸ்காரம் போடுங்க. 4 காதை ஒட்டிடணும் அந்த ஆர்ம்ஸ். 4 5 அப்படியே கையை முன்னாடி நீட்டி கொண்டு வந்து ரெண்டு அந்த கால் பார்த்து பிடிக்கும், பிடிச்சிட்டு கால் பார்த்து பிடிச்சி லாக் இழுக்கணும். அப்பா போட் அப்படி காலை தட்டக்கூடாது, தட்டினா கூட தப்பாயிடும், நேரா நிக்கணும் கால். அவ்வளவுதான். இப்ப நெத்தியை கொண்டு வந்து முட்டியில வச்சிரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25
26, 27, 28, 29, 30. Down. 1. நிமிருங்க. 1, 2. கையை கொண்டு வந்து கீழே வச்சிருக்கீங்க. 2, 3. காலர் நிமிர்றீங்க. 3, 4. முட்டி பக்கத்துல வைக்கிறீங்க. 5, 6. 5 தானே? 5 கால் நீட்டுறீங்க. அவ்வளவுதான். ஐயா, கிட்னிய ஸ்ட்ரென்த் பண்ணிடும். ஜனன உறுப்பு, கிட்னி இதெல்லாம் வந்து செக்ஸ் கிளாண்டோட சம்பந்தப்பட்டது. அந்த அதாவது யூட்ரஸ் நல்ல பலமா, நல்ல ஆக்டிவா, நல்லா தெம்பா வேலை செய்யணும்னா பெண்களுக்கு கிட்னி பலமா இருக்கும், இடுப்பலும் பலமா இருக்கும். புரியுதா? ஆண்களுக்கு ஆண் உறுப்பு பீனிஸ் வந்து நல்ல வீரியத்தோட இருக்கணும். நல்ல வீரியத்தோட இருக்கணும்னா 2 கிட்னியை ஸ்ட்ரென்த் ஆனாதான் நடக்கும். அப்ப பாருங்க, இது கிட்னியை ஸ்ட்ரென்த் பண்ணிடும். சொட்டு சொட்டா யூரின் போகுதுன்றத சரி பண்ணும். புரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கிறத சரி பண்ணும். கிட்னில இருக்கிற கல்லு, ஏற்கனவே ஒரு கல்லு வந்துருன்னு சொல்லிருக்காரு ஐயா. இந்த ஆசனம் செய்யணும், மொத்த கல்லு வெளில வந்துடும். 1 by 1 லைனா வரிசை கட்டி வெளில வரும். அப்படிப்பட்ட ஆசனம் அது. புரியுதா? தண்ணி நிறைய குடிக்கணும், இந்த ஆசனம் செய்யணும். அப்படியே எத்தனை கல்லு இருக்கு, மொத்த கல்லு வெளில வந்து. சரியா? அவ்வளவு எஃபெக்டான ஆசனம் அது. கோட்டை விடக்கூடாது. புரியுதா? இப்ப கிட்ட வந்து சொல்றேன், கவனிங்க, திரும்ப கவனிங்க, நல்லா பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன் பாருங்க. அதே காலுக்கு செய், அவங்க பார்த்த மாதிரி இடது காலுக்கு இங்க பாருங்க, கவனிங்க. 1. ஆக்சுவலா 1 சொன்ன தெரியுமா, நல்ல பிராக்டிஸ் ஆகி போச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னா 1 அப்படியோட கரெக்டா வேற கிட்ட வரும். அதான் பிராக்டிஸ். எதுவும் அட்ஜஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. இந்த காலை பிடிச்சி இழுத்துலாம் வைக்கிறார் இல்லையா, அது கூட பண்ணக்கூடாது. 1 அப்படின்னு சொன்னா தூக்கி கரெக்டா வேலையாண்ட வைக்கணும். செக்ஸ் பிளான் அந்த ஜான ஒரு கூட வைக்கணும், அங்க வந்துடும். 2 அப்படின்னா படுக்க போகணும். 1 பாருங்க, 1 இருக்கு, 1, 2. இந்த கால் தெரியுதா? இத வந்து லூஸ் இருக்கு, காமிட்டேன் பாருங்க. 1. இங்க காலை இங்க முட்டி பக்கத்துல வைக்கிறதுக்கு ஞாபகம் அங்க வச்சுக்கின்னு இது பரட்டுவார். இங்க பரட்டினார்னா எங்க பறந்து போயிடும், அங்க பறந்துடும். புரியுதா? ஏற்கனவே ஒரு பக்கம் நீங்கி போயிருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கி போயிடும். இவங்க எல்லாம் வச்சு பேசக்கூடாது. உங்க தலையெழுத்து நீங்க தான் கேட்டீங்க, அதனால பாத்துக்கோங்க. இங்க பரட்டவே கூடாது, நேரா நிக்கணும். சரியா? 1. லேடிஸுக்கு பாருங்க 2 ஓவரி இருக்கு. ஆண்களுக்கு 2 விதை இருக்கிற மாதிரி பெண்களுக்கு 2 விதை இருக்கு. ஓவரி படம் போட்டு காமிச்சு வரைஞ்சி காமிச்சு பாத்தீங்கல்ல. யூட்ரஸ், வஜினா, யூட்ரஸ், ஓவரி. அதுதான் வந்து கருமுட்டி வெளியே வந்து 2 ஓவரி இருக்கு. புரியுதா? நீங்க இந்த ஆசனம் செய்யும் போது அந்த ஓவரியில விதைகளை உற்பத்தி பண்ணும். கருமுட்டை வீரியமாகும். முதிர்ச்சி அடையாத கருமுட்டைய முதிர்ச்சி அடைய வைக்கும். வெடிச்சு அந்த கருமுட்டை நல்லா முத்தி வெடிச்சு அப்படியே இறங்கி வரும். தரமான வீரியமான கருமுட்டியை வெளியிடக்கூடிய பெண் தான் தரமான பொம்பளை. அதே மாதிரி அந்த ஸ்பெர்ம வந்து வெளியிடுறான்னா அந்த ஸ்பெர்ம்ல வந்து இத்தனை லட்சம் உயிரினங்கள் இருக்கணும். உங்களுக்கு துடிப்புல ஒரு வேகத்துல போகணும். அப்படின்னா அவன் ஆம்பளை, அப்படிதான் பொம்பளை. கருமுட்டு நீண்டி போதும் 2 நாள் ஆகும். நீங்க போயிட்டு கருமுட்டி தொலைக்கவே முடியும். தொலைச்சின்னு உள்ள போகணும். அந்த பிளாஸ்மா உள்ள போய் அதை வந்து ஜாயிண்ட் ஆகணுமா இல்லையா, சைக்கோட் ஆகணுமா இல்லையா, இந்த பிளாஸ்மா அந்த பிளாஸ்மா ஒன்னாகணுமா இல்லையா, ஒன்னானதான் அந்த சைக்கோட் ஆனதான் அது கருவா மாறும். தொலைக்கவே இல்லை, அப்படியே போய் முட்டி மோதி அப்படி நிற்கும். ஏன்னா வீரியம் இல்லை. இதெல்லாம் பண்ணா அந்த அளவுக்கு வீரியம் வந்துடும். இதுக்கு சிட்டுக்குருவி லேக் இருக்குதா, அந்த லேக் இருக்குதா, அப்புறம் வந்து மதுரைக்கு போட்டோமா, திருச்சிக்கு போட்டோமா, இதெல்லாம் வந்து பார்த்து உட்காரக்கூடாது. நைட்டு 9 மணி மேல 10 மணி டிவி போட்டு உட்காந்து பார்த்துட்டு ஏதாவது சொல்றா, ஏதாவது கிடைக்க மாட்டா, ஆர்டர் போட்டா, கொரியர் எடுக்கிறா, இந்த வேலையும் தேவையில்லை. கம்முன்னு இதை செஞ்சா எந்த லேகியுமே வேண்டாம். அப்படி லேகி வேணாலும் நான் தரேன், என்கிட்ட நான் தரேன். வேற எங்கேயும் போய் வாங்கி தின்னு உடம்பு கெடுத்துக்காது. உடம்பு ஏறணுமா, திமுன்னு உடம்பு ஏறணுமா, புத்தர மாதிரி இருக்கணுமா, ஆம்பளை வீரியமா, கம்முன்னு யோகா செஞ்சுவா, நானே தரேன். தேவையெல்லாம் வேலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு கெட்டுக்காது. ஒருத்தவங்க பலவீனம் இருக்குன்னா, ஒருத்தர் பிரச்சனை சொன்னா அதை துட்டா அதெல்லாம் பண்ணானே கண்டி அவனை காப்பாற்றுன்ற அந்த புத்தியே கிடையாது. அந்த அளவுக்கு அமைப்பு, சமூக அமைப்பு. அதை போய் மாட்டிக்கின்னு வீணறியாது.
எதுவாக இருந்தாலும் கம்பெனி சிவிலியன் செய்ய 1 வருஷம் செய்யுங்க, சக்தி மீட்டெடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா உடம்புக்கு பலம் வேணுமா, சில விஷயம்லாம் கொடுக்குறேன், வாங்கி சாப்பிட்டு 3 மாசம் 6 மாசம் சாப்பிட்டா ரெடி, பொண்ணு பாரு. அடுத்த 3 மாசம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா குழந்தை பார்த்துக்கின்னு ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு கவனிங்க. 1 2 இந்த கால் பாக்குறீங்களா கரெக்டா அப்படின்னு? இல்ல 2 தான் நீ அடுத்தது 2 1 2 நல்லா அனுப்பிச்சு தெரியுதா? அந்த ஹீல்ஸ் வந்து அந்த விதை கிட்ட வரும், ஜன ஊருக்கு கிட்ட போயிடணும். கால் நிக்குது 3 அப்படியே படுக்க போடுங்க. இந்த கால் பாதத்தை இந்த தொடையில அனுப்பிச்சு வச்சிருக்காரா? இப்ப இது கரெக்டா 7 இருக்கா? இப்படி இருக்கணும். ஆனா என்ன நடக்கும்னா, சரி இது செஞ்சு நான் செஞ்சு காட்டுறேன், நீங்க எப்படி செய்வீங்க, நான் செஞ்சு காட்டுறேன். நான் இவ்வளவு மாதிரி தான் நானும் செஞ்சேன், ஆனா நீங்க எல்லாரும் எப்படி செய்வீங்க நான் அப்புறம் செஞ்சு காட்டுறேன். 3 4 5 என்னோட வீடியோ பாத்தீங்களா? யோகாசனம் பண்ற வீடியோ, விபரீதக்காரன் எப்படி பண்றேன், சர்வகாசம் எப்படி பண்றேன், அலாசம் எப்படி பண்றேன், 15 நிமிஷம் அது. ஏரி உள்ள எடுத்துக்கிறது, மலைப்பாளையம் ஏரி உள்ள போய் எடுத்துது. அப்பெல்லாம் பயங்கரமான வெறி யோகா மாதிரி. சரி முடிஞ்சா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 30 டவுன் அப்படின்னு வந்துருங்க. 1 2 3 4 5 2 முறை செய்யணும். வலது காலம் 2 முறை, இடது காலம் 2 முறை. வலது காலம் 2 முறை செஞ்சுட்டு இடது காலம் 1 முறை தான் செஞ்சு மறந்து போயிடுச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் தனியா வீங்கினே போகும். 2 காலுக்கும் 2 முறை ஞாபகம் வச்சு செய்யணும். புரியுதா? இறங்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்றது 7.5. ரொம்ப நாள் வச்சுதான் செஞ்சு காமிச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. செய்ய வருமா? லைட்டா வேற விநாயகர் இருக்காரு. நான் இந்த ஆசனம் இப்ப செய்யறது இல்லை, நான் செய்யறது 3-4 ஆசனம் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 1 2 நல்லா சேர்த்து வச்சா இது நேரம் நிக்கிறா. 3 படுக்க போட்டுருவோம். இது கரெக்டா 7 போஸ் வரணும். என்ன நடக்கும்னா, நான் இந்த பக்கம் செஞ்சு காட்டுறேன். 1 2 நல்லா சேர்த்து வச்சுட்டு 3 என்ன பண்ணுவாங்க, அப்படி போட்டுருவாங்க. இப்படி இருக்கும். கால் என்னடா இப்படி போகுது, இது மலேசியா பக்கம் போகுது, இது வந்து சிங்கப்பூர் பக்கம் போயிருக்குது. இது என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இதை தூக்கி வச்சாலும் அது 7.5 மாதம் தெரியும், இன்னும் கிராஸ் ஆகுது. திரும்ப என்ன பண்ணுவாரு, சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. 7 வருஷம் தான் மாஸ், 7 மாதிரி வரல, ரவுண்ட் அடிச்சு கிடக்க வேண்டியது. இதுக்கு இப்பதான் 7.5 பேரு. இந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க, பார்த்துட்டு நிறைய பார்த்தாச்சு. அது மாதிரிலாம் பண்ணாம கரெக்டா 7 அந்த பொசிஷன் நவரவே கூடாது. தப்பா பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன கேட்காதீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. 1 2 3 போட்டா 7 வரணும் கரெக்டா. 4 5 ஒடிச்சிட்டு இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த கால் இருக்கு இல்லையா, இப்படி இப்படி வச்சுட்டு இருப்பாங்க, வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரைட்டா நிக்கணும். ஸ்ட்ரைட்டா நிக்கிற காலை இத பொடிச்சு அப்பா இங்க இருந்து இருக்குதா, இங்க ஸ்பைனல் கார்டு இந்த அடி முதுகுல இருந்து இருக்குது. இப்படி பண்ணக்கூடாது, தட்டக்கூடாது, சும்மா பிடிக்கிறது இல்ல, சும்மா தொடர்றது கிடையாது. இது காலை போய் கட்டக்கூடாது, தொடர்றது கிடையாது. எப்படி வலிக்கு பாரு கால். இங்க போதும் ஒரு வெயின், இது இப்பதான் சையாட்டிக் வெயின் பேரு. பின்னாடி ஒரு நரம்பு ஒண்ணு போயிருக்குது, சயாட்டிக் வெயின் பேரு அது. அந்த அந்த காலத்துல இந்த திருடர்கள்லாம் இருப்பாங்க, திருடர்கள் அந்த அந்த அரண்மனையில, இந்த கோட்டையில, எல்லாரும் பெரிய பெரிய இடத்துல போய் திருட போனாங்கன்னா எப்படி தெரியுமா திருடுவாங்க? உடும்பு தெரியுமா? உடும்பு, உடும்போட உடம்புல தாம்பகிரி கட்டுருவாங்க. தெரியுமா அதெல்லாம்? அந்த காலத்துல திருட்டு வேலை பண்றதெல்லாம் உடும்போட உடம்புல தாம்பகிரி கட்டுருவாங்க. கட்டிட்டு சுத்தி மேல தூக்கி கட்டிப்பாங்க உடும்ப. போயிட்டு மேல போய் புடிச்சிடும், புடிச்சதுன்னா புடிச்சதுதான். அதான் உடும்பு புடின்னு பேரு.
நீங்க என்ன பண்ணி உடும்பு கறி சாப்பிட நம்மளும் நல்லா பிடிக்கும், நீங்க வாங்கி அடிச்சா சாப்பிடுவீங்க. சரியா? அதை என்ன பண்ண போட்டுக்கு மேல அடிச்சாங்கன்னா அது போய் மேல போயிட்டு பிடிச்சிக்கும், சோத்து பிடிச்சிக்கும். பிடிச்சதுன்னா விடாது. ஒரு ஆள் அந்த கயிறு பிடிச்சிங்கன்னா விடாது, அந்த கயிறு பிடிச்சி மேல ஏறி போயிடும். அதுக்குதான் உடும்பு பிடின்னு போயிட்டு அரண்மனையில போய் திருடிட்டு இறங்கி வந்துருவான். அப்படிதான் ஒருவேளை அந்த திருட மாட்டிட்டான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவார் ராஜா. பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா ஒண்ணும் இல்லை, இந்த சயாட்டிகளை கட் பண்ணி விட்டுருவார். இந்த வெயின் என்ன பண்ணுவாங்க, இந்த நரம்பு போது பாருங்க, இந்த நரம்பு இருக்குல்ல, அதான் சயாட்டிக்காது. இது என்ன பண்ண கட் பண்ணி விட்டுருவார். கட் பண்ணி விட்டா ஓட முடியாது, லைஃப் லாங் இவ்வளவுதான் நடப்பாரு, இவ்வளவுதான், ஓடலாம் முடியாது. அதான் பனிஷ்மெண்ட். அப்பெல்லாம் புரியுதா? அந்த வெயின் தான் பிடிச்சி இழுக்கணும், அதுதான் காலை பிடிச்சி இழுக்க சொல்றது. அப்படி இழுத்தீங்கன்னா அந்த விதை, அந்த செக்ஸ் கிளாண்ட், கிட்னி, பெருமாள் கிட்னி சுருகி போயிருக்குது, கிட்னில ஸ்டோன் இருக்குது, கிட்னில யூரிக் ஆசிட் இருக்கு. அது சாவி வாங்கி போய் போடும் போல கொல கொல. யாரு சவுண்ட் வருது? உங்க சாவியா? ஏதோ சவுண்ட் வருது, என்னது சவுண்ட் வருதா இல்லையா? வளையலா? நான் தான் வலையிலே போலான்னு சொல்லி, சரி வளையல் போடுங்க, தூக்கி காட்டி போடுங்க. ஒரு வலையில் மட்டும் போட்டு மீதி காட்டு, ஒரே ஒரு வலையில் மட்டும் போட்டு மீதெல்லாம் காட்டி தூக்கி போடுங்க. என்ன சொன்ன போச்சு? ஏதோ சொன்ன, என்ன சொன்ன? இப்ப சொன்னது என்ன? வலையில விடுங்க. அது மாதிரி கிட்னிக்கு ரொம்ப நல்லது, பாத்துங்க. அந்த 2 கிட்னியும் சுருகி போயிருக்கு, யூரிக் ஆசிட் தங்கி போயிருக்கு, கேட்டிங்ல யூரிக் ஆசிட்லாம் கால்லாம் வீங்கி போயிருக்கு. கம்முன்னு இதை செஞ்சுனே எதுவுமே வாங்க தேவை, எதுவுமே வாங்க தேவை. செஞ்சீங்கன்னா யூரிக் ஆசிட் எல்லாம் வெளில வரும், கால் வீங்கி போன கால் சரியாகும், மத்தின்னு வரும். கிட்னிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்யும். கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்தாலே மூளை ஒழுங்கா வேலை செய்யும். அப்போ கிட்னி எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு கிரைன் எப்படி இருக்கும்? கிரைனா அந்த பிரெயின் பயங்கரமா வேலை செய்யும். சரியா? அந்த மாதிரி எஃபெக்ட் இது செய்யுங்க, நல்லது. சரியா? இது ஜானு சீர்சாசனம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் ஆகி போச்சா? கிளியரா சொல்லிட்டேன், கிளியரா புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போட்டோமா? ரைட்.